ஹலோ அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜி. வெல்கம் டு அவர் சேனல். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கிட்டவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலை. இனிமேல் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ ஒன்று ஒன்றா அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் ரெகுலராக. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனானா கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்ய வீட்டில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு சாஸ் பேனில் ஒரு 1/2 லிட்டர் அளவு நம்ம பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1/2 லிட்டர் சேர்த்துக்கலாம், 1 லிட்டர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் இந்த 1 லிட்டர் சேர்க்குறப்ப அந்த கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ இல்லாட்டியோ கம்மியாகவோ ஆகும். மற்றபடி அவ்வளோதான். நான் இன்றைக்கி 500 ml அளவு பால் எடுத்திருக்கேன். இப்போ பால் ஓரளவு நல்லா பாயில் ஆகட்டும். நான் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன், அதனால் கொதிக்க விடணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் அந்த பால் லைட்டாக காஞ்சால் மட்டும் போதும். இதே நீங்கள் பசும்பால் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பால் நல்லாவே காஞ்சிருச்சு, பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூடான பாலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன். அந்த கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அந்த சூடுலேயும் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த பாலில் ஊற்றிட்டு நம்ம நல்லா விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த ஹீட்லேயே அந்த பால் கொஞ்சம் நல்லா திக்காகும். அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கும். இந்த பால் நல்லா பீட் பண்ணிவிட்டே இருங்க. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு தகுந்தாப்பில் தான். ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடரே நம்மளுக்கு சுகர் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காகணும். நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்த்திங்களா, இப்போ ஓரளவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் பார்த்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருங்க. பார்த்திங்களா, அந்த ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு மில்க் கிடைக்குதா. இப்போ ஓரளவு நல்லா பால் கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இருக்கணும். நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ நான் ஒரு 2 வாழைப்பழத்தை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தை நல்லா ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் இந்த வாழைப்பழத்தை 2ஆக கட் பண்ணி நம்ம சின்னதாக கூட சாப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லாட்டி இந்த மாதிரி கூட சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பால் கஸ்டர்ட் பவுடர் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம பனானா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பனானா இதில் ஆட் பண்ணிக்கலாம். பனானா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பனானா எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த கூல் டவுன் ஆனோடனே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பனானா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் போட்டு நான் செட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த பவுல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஓரளவு மீடியமான பவுல் நான் எடுத்துக்கிறேன். இல்லை உள்ளே நான் பனானா ஒரு 4-5 பீசஸ் நான் வச்சுக்கிறேன். பனானா உங்களுக்கு ஆப்ஷன் தான். இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த பனானா கஸ்டர்ட் புட்டிங்க்கு நம்ம பனானா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பனானா எல்லாத்தையும் கீழே வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நம்மளுக்கு இப்போ நான் போர் பண்ணுறப்பே எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரீசரில் எடுத்து நம்ம செட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான பனானா கஸ்டர்ட் புட்டிங் ரொம்ப ஒரு ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது ஆக்சுவலி கோல்டு டெசர்ட் தான். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குறைவான பொருள் தான். அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது. இதே மாதிரி நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் பவுல். அந்த பவுலில் 2 பனானா கீழே வச்சுட்டு மேலே மீதி இந்த நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேகமாக செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக இதான் ஃபஸ்ட்டு செட் ஆகும். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த பவுலில் வேணால் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட வச்சிடுங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னும் செட் ஆகலை அப்படின்னா கூடுதலோ குறைச்சோ பார்த்துக்கலாம். அப்படியே செட் பண்ணி எடுத்துடலாம்.
நான் வந்து நார்மல் கூலிங்கில் வந்து கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் கிட்ட வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம டீமோல்டு பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உரம் நல்லாவே செட் ஆயிடுச்சு. நான் ஒன்று தான் இப்போ எடுத்து வந்து டீமோல்டு பண்ணி காமிக்கிறேன். இன்னொன்று வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, அதனால் அதை வந்து நான் வந்து இன்னும் ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கத்தி எடுத்து லைட்டாக அங்கங்கே நம்ம மேலே எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம பிளேட்டில் வந்து இதை அப்படி நம்ம போட்டுடலாம். போட்டு லைட்டாக மட்டும் அழுத்தி மட்டும் விடுங்க. அழுத்தி அந்த பாக்ஸை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு வந்து இந்த டீமோல்டு வந்து அழகாக பண்ணிடலாம். அந்த கஸ்டர்ட் புட்டிங் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே வந்து கார்னிஷ்காக நம்ம வந்து மின்ட் ரீஸை வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பனானா கஸ்டர்ட் புட்டிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான கோல்ட் டெசர்ட், அதாவது பனானா கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்யறது வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சினா வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிறோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொண்டு வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் சந்திக்கலாம்.